ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கருணாளோட வீடியோ. நான் வந்து ஏன் ஃபோட்டோ போடுறேன்னா, வந்து வீடியோ எடுக்க ஆள் இல்லாததால் நானே எடுத்ததால் அப்படி. இது வந்து பசங்களுக்கான போட்டி வந்து கபடி போட்டி, அப்புறம் ஓட்ட போட்டிலாம் வச்சாங்க. அது வந்து அப்போ நான் வந்து போகல நண்பர்களே, அங்கே வந்து அதாட்டி வந்து நான் அதை எடுக்க முடியல. வரான் தம்பி பிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சின்ன பசங்களுக்கான டான்ஸு போட்டி இது. இப்படி ஒரே ஃபன்னாக இருக்கும் பாருங்கள். அன்றைக்கி ஃபுல்லாக அங்கே காலம்புலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே குஷி தான். என் பையன் ஆடுறான் பாருங்கள், என் தங்கச்சி பையன். ஒரே டான்ஸு தான். பசங்களை ஏற்றி விட்டதும் ஒரே குஷி தான் பிள்ளைகளுக்கு அங்கே பார்த்திங்கன்னா. அப்புறம் சின்ன பசங்க ஆடி முடித்த உடனே பெரிய பிள்ளைங்கள்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் போயிட்டு இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக. நீங்கள் எப்படி அன்றைக்கெலாம் கொண்டாடினீங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் என் பொண்ணுக்கு சடை தைச்ச வீடியோ வந்து போட முடியல நண்பர்களே. என்னான்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் அப்போ மறந்துட்டேன். இல்லைனா அதையும் எடுத்துருக்கலாம். பசங்களுக்கு பாப்பாவுக்கு சடைலாம் தைச்சி விட்டு, அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இங்கே பள்ளிக்கூடத்தில் தான் வைப்பாங்க. ரேடியோலாம் கட்டி பசங்க எல்லா பசங்களும் வந்துடுவாங்க அங்கே. ஒரே ஜாலியாக இருக்கும். அதோட அங்கே போயிட்டு தான் வந்து நாங்கள் இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பொம்பளை குழந்தைங்க, பெரிய பெரிய பசங்க. இது வந்து பாப்பா தான். அது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் சட்டை வந்து பூட்டி வச்ச குதிரை ஒன்று, அந்த பாட்டுக்கு ஆடுது. அது எனக்கு வாய்ஸ் எப்படி கொடுக்கணும்னு பாட்டு எப்படி போடணும்னு தெரியல. அதாட்டி வந்து போட முடியல. பாருங்கள் எப்படி குத்து டான்ஸ் எப்படி போடுது பாருங்கள். நல்லா இருக்குங்களா? நான் அது சடை தைச்சிருக்கேன் பாருங்கள் நீட்டாக. அதை வந்து எடுக்க முடியல என்னால். வந்து இதோ இருக்குது பாருங்கள். அடுத்த வருஷம் கண்டிப்பாக எடுத்து சடை தைச்ச வீடியோ எடுத்து போட்டு விட்றேன் உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு அப்படின்ட்டு வீடியோ நான் நிறையா வீடியோ பார்த்தேன். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. சில பேர் குடலாம் தூக்கிட்டு ஓடுற மாதிரி அப்படிலாம் இருந்தது. அப்புறம் வந்து ஒரு வீட்டுக்காரங்களை தூக்கிட்டு போகிற மாரி இருந்தது. அதெல்லாம் பார்த்தேன். அது ஒரு மாதிரி ஃபன்னாக நல்லா தான் இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான டான்ஸு போட்டி. சும்மா கொஞ்சம் நேரம் எப்படி மதிய டைமில் பசங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறவங்க. இது ஸ்கூல் ஆண்டு விழாக்காக கட்டின இடம் இது. அப்புறம் எல்லாம் போட்டி நடந்தது. எப்படியே பார்த்தோன்னா இதுக்கு பேர் வந்து உருளைக்கிழங்கு ஆட்டம்னு சொல்லுவாங்க. அந்த போட்டி இது. இதில் யார் வின்னர் ஆனாங்க? பாப்பா வந்து 2வது இடம்னு நினைக்கிறேன். இதோ இருங்க வரேன், நான் காமிக்கிறேன். இதோ இருக்குறாங்க பாருங்கள். தெரியல சரியாக. எல்லா பசங்களையும் எடுக்கணும்ல. அதோ சடை தைச்சிட்டு ஓடுது பாருங்கள். எல்லா பசங்களையும் எடுக்கிறதால அப்புறம் நானும் என் பையன் பொண்ணு எல்லாம் அப்படியே ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கோலப்போட்டி. இந்த ரவுண்டுக்குள்ளேயே தான் கோலம் போடணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரே விதமான கோலம் தான் இங்கே. தனித்தனியாலாம் கிடையாது. அந்த ரவுண்டை தாண்டி எட்ட போகக்கூடாதுன்னு. இது வந்து எங்கள் பெருமா. இது வந்து அங்கே உள்ளவங்கெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா எங்கள் அப்பா அன்றைக்கி தான் வந்து கேரளாவுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிச்சா. அதுக்கப்புறம் இனிமேல் 6 மாதம் நின்று தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் வண்டியில். இங்கே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா விருதாலம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. இதை தாண்டி தான் நாங்கள் எங்கள் ஊருக்கு போகணும். அங்கே அப்படியே சும்மா எடுக்கலாமேன்னு எடுத்தோம். இங்கே போய் பார்த்திங்கன்னா கொக்கோ போட்டி எங்கள் ஊரில். இது வந்து கொக்காம்பாளையம்னு சொல்லுவோம். இது வந்து எங்கள் ஊரில் நடந்தது. இது ஏதோ வித்தியாசமாக இருந்தது இந்த விளையாட்டு. இது என்னன்னே இது வந்து ட்ரெயின் கோவம் இதுக்கு பேர். இது வந்து நான் புதுசாக பார்க்குறேன். இவ்வளோ நாளாக பார்த்தல. இது வந்து எங்கள் அப்பா என் தங்கச்சி. இது பார்த்திங்கன்னா உரி அடிக்கிறது. இதுக்கு ஒரு பாட்டு போட்டாங்க பாருங்க. அவங்கவுங்களுக்கும் உரி அடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி. இது வந்து எங்கள் ஊர் கோயில். நல்லா இருந்தது. ஆனால் சூப்பராக இருந்தது. எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் ஒரே இந்தமாரி போட்டிலாம் வச்சதில்லை. இப்போலாம் வந்து வைக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் சூப்பராக இருந்தது எங்கள் ஊரில். என்னான்னு தெரில. இது வந்து உரி அடிக்கிறது. இப்போ லேடிஸ் ஜென்ஸுக்கெலாம் நிறையா பேர் அடித்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் கவர் பண்ணி போட முடியாதுல்ல. நான் ஒருத்தவங்கள மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் லேடிஸ் இந்த பொண்ணு வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சூப்பராக விளையாண்டுது இந்த பாப்பா வந்துருச்சு. அதுக்கப்புறம் கும்மி கொட்டுறது எங்கள் ஊரில். இது கும்மி கொட்டிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஃபைனல் வந்து முடிஞ்சிருச்சு. உங்கள் ஊரில் வந்து நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னுட்டு
எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.